மார்னிங் மேடம். சொல்லுங்க கடமை. மேடம் நேற்று நைட்டு டியூட்டி போயிருந்தாங்க மேடம். ஃபுல் ரவுண்ட்ஸில் இருந்தேன் மேம். கொஞ்சம் டயர்டாக இருக்கு. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன் மேடம். நீங்க எப்படி டியூட்டி பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எங்கேயாவது ஓரமா படுத்து தூங்கி இருப்பீங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன்னு மட்டும் சொல்லுங்க. போயிட்டு சீக்கிரம் வாங்க போங்க. மார்னிங் சார். நீங்க வேலை செய்யலனாலும் பரவாயில்ல, இந்த ஸ்டேஷன் கெட்ட பேர் மட்டும் வாங்கி தந்துடாதீங்க. என்னாச்சு சார்? கடமைங்க. அவர் நைட் ரவுண்ட்ஸ் போயிட்டு இப்பதான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு போயிருக்காரு சார். அவர் பண்ணன வேலைக்கு வரம் போறவங்க என்ன கேள்வி கேட்கறான்? அப்படி என்ன சார் பண்ணிட்டாரு? நேத்து நைட் ரவுண்ட்ஸ் போயிருக்கும் போது ஒரு வீட்டு கதவை தட்டி பையனை கூப்பிட்டு காலையில 7 மணி வரைக்கும் வச்சு பேசிருக்காரு. அப்படி என்ன சார் பேசினாரு? என்ன வேணா பேசி தொலைக்கிட்டுமே. காலையில வேலைக்கு போற பையனை புடிச்சு வச்சு விடிய விடிய பேசினதுனால அந்த அம்மா என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது. அவர் பேரு தான் சார் கடமை. பண்றதெல்லாம் இப்படிதான் இருக்கு. இதுக்கு நான் என்ன சார் பண்ணட்டும்? அவர் மேல உங்க மேல எல்லாம் பழி போடல. இந்த ஸ்டேஷன் பேரை மட்டும் கெடுக்காதீங்க. ஓகே சார். நாளையில இருந்து அவர் நைட் ரவுண்ட்ஸ் போகும்போது யார்கிட்டே பேசக்கூடாதுன்னு சொல்றேன் சார். உங்ககிட்ட போய் சொன்ன பாரு. இன்னைக்கு நைட் அவர் ரவுண்ட்ஸுக்கு அனுப்பணுமா வேணாமா சார்? நைட் ரவுண்ட்ஸ் எல்லாம் அனுப்ப வேண்டாம். இப்ப வந்தோடனே இப்பயே ரவுண்ட்ஸ் அனுப்பிச்சு விட்டு. அப்ப நான் சார் நீங்க எங்கேயே டியூட்டி பாருங்க. நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வரேன். கடமை. எஸ் மேடம். என்னாச்சு? ஒன்றும் இல்லை மேடம். நேற்று நைட்டு கண்ணு முடிச்சு டியூட்டி பார்த்தேன் மேடம். இன்னைக்கு நைட்டு கண்ணு முடிச்சு பார்க்கணுன்றதுக்காக இப்போ கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தேன் மேடம். நீங்கள் வந்து என்னை எழுப்பிட்டீங்க. இன்னைக்கு நைட் ரவுண்ட்ஸ் எல்லாம் நீங்க போவேணா. நேற்று ரவுண்ட்ஸ் போனீங்கல்ல, என்ன பண்ணீங்க? என்ன பண்ண தெரியுமா மேடம்? நம்ம லிமிட்ல இருக்கிற ஒவ்வொரு தெருவும் கண்ணும் கருத்துமா சுத்தி 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 வரேன். காலையில மணி 7 ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன் மேடம். அப்போ நீங்க எல்லா தெருவும் போய் சுத்துன்னு சுத்தி டியூட்டி பார்த்தீங்க. நீங்க என்ன பண்ணீங்கன்னு நான் சொல்லட்டா? ஒரு தெருவுல போயிட்டு ஒரு வீட்டு கதவை தட்டி ஒரு பையனை எழுப்பி விடிய விடிய உட்கார வச்சு பேசியிருக்கீங்க. கரெக்ட்? கரெக்ட் தான் மேடம். உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? காலையில நேர்மை சார் தான் சொன்னாரு. அந்த பையனோட அம்மா வந்து நேர்மை சார் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சரி, அப்படி என்னதான் பேசுனீங்க? அதாவது மேடம், நைட்ல ரொம்ப நேரம் நடந்தா தூக்கம் வந்துடும். அதனால முழிச்சிட்டு இருக்கணுமே அந்த பையனை தட்டி எழுப்பி சந்தேக கேஸ்ல வாடான்னு சொல்லி, இல்லைன்னா வரமாட்டான்ல, கூப்பிட்டு வர வச்சு என்னடா படிச்சிருக்க ஏதுடான்னு கேட்டேன். லவ் பண்றான் அந்த பையன். அந்த உண்மையெல்லாம் என்கிட்ட சொல்லியிருந்தான். அப்புறம் சொன்னேன், டே லவ் பண்ணாதரா, இந்த வயசுல கல்யாணம் பண்ணா எப்படியும் கஷ்டம், அதுவும் லவ் பண்ணனா யார் ஆதரவும் இருக்காது, இப்படின்னு பல அட்வைஸ். பாக்குற மணி 6. உடலையே நல்லா படி, நல்ல மார்க் வாங்க சொன்னான். அவன் டயர்ட் ஆயிட்டான். நம்ம ஆபீசரா அப்படி கெத்தா இருந்தேன். அவன் தான் டயர்ட் ஆகி போனான். கடைசியில் அவங்க அம்மாவா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அவங்க அம்மா தான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு வச்சிருக்கீங்க. போங்க, போய் ரவுண்ட்ஸ் போயிட்டு வாங்க. இப்பதான் நீங்க ரவுண்ட்ஸ் போவேனான்னு சொன்னீங்க, இப்ப போங்கன்றீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன வாய்ஸ் ஏத்தி பேசுறீங்க? நைட்டு தான் போக வேணாம்னு சொன்னேன், இப்ப போங்க. சார், நான் எந்த தப்பும் பண்ணல சார். எந்த தப்பும் பண்ணலன்னா என்ன பார்த்தா நான் ஓமப்பொடி மாதிரி இருக்கா? சார், எனக்கு தெரிஞ்சதுலாம் தேங்காய், பருப்பு, எள்ளு மட்டும் தான் சார். அதுதான் உனக்கு ஞாபகம் வரும். மக்கள் அதுதான் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கு நீ. அப்புறம் எப்படி ஞாபகம் வராம போவோம்? ஏண்டா டூப்ளிகேட் விற்கலாமாடா? சார், நான் டூப்ளிகேட்லாம் விற்கல சார். கையும் களமா புடிச்சிட்டு வந்து கேக்குறேன், என்கிட்ட இல்லன்ற. எத்தனை வருஷமா பண்ற நீ? சார், 5 வருஷமா விற்கிறேன் சார். கடை போர்டு புதுசா இருக்கு. அது நேத்து தான் சார் வச்சேன். 5 வருஷம். தட் மீன்ஸ் 4 years 364 days 65 day வர அன்னைக்கு போர்டு வச்சிருக்க. தட்ஸ் ரைட். நீ சொல்றது ஒன்றும் புரியல சார். 5 வருஷமா சார் கடை நடத்திட்டு இருக்கேன். நேத்து சார் போர்டே வச்சேன். அப்போ 5 வருஷமா இந்த லிமிட்ல கடை நடத்தி இருக்க எங்களுக்கு தெரியாம. இப்ப போர்டு வச்ச உடனே மாட்டிக்கினேன். உங்களுக்கு இருந்தாலும் போர்டு வச்சு நடத்துற அளவுக்கு நெஞ்செழுத்து இருக்கு பாரு. போர்டு வச்சது என்ன சார் தப்பு? டூப்ளிகேட் உணவுப் பொருள் வித்தது முதல் தப்பு. அதை துணிச்சலா போர்டு வச்சு நடத்துற பத்தியா, அது அதை விட பெரிய தப்பு. நீ வா, எந்திரி. சார் 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 விட்டுருங்க சார். உள்ள போ, உள்ள போ, உள்ள போ. ஐயா வருவாரு, வந்தவன உங்களை வச்சுக்கிறேன். இன்ஸ்பெக்டர் எங்க போயிருக்காரு? வெளியே போயிருக்காரு மேடம். என்ன வேணும்? இன்ஸ்பெக்டர் கிட்ட என் கட்சிக்கார பத்தி பேசணும். எந்த கட்சி? மாநில கட்சியா, தேசிய கட்சியா, உள்ளூர் கட்சியா? எந்த கட்சியா இருந்தாலும் எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்ல. இன்ஸ்பெக்டர் கிட்ட பேச போறீங்க? ஹலோ, கட்சிக்காரனா என்னோட கிளைண்ட், அவர் பத்தி சார் கிட்ட பேசணும். அப்படி சொல்லுங்க. கட்சிக்காரன்றது நீங்க கோர்ட்ல வாதாடணும். இங்க கிளைண்ட்னு சொன்னீங்களே, இது கரெக்ட். ஆனா சார் இப்ப வரமாட்டாரு. 2 நாள் ஆகும். பரவாயில்லையா? சரிங்க சார், நான் உங்ககிட்டே பேசிக்கிறேன். உக்காருங்க. நீங்க கருப்பு கோட் வச்சிருக்கீங்க. கோர்ட்டு போகும்போது கவுன் போட்டு போவீங்க, கரெக்டா? அப்போ நீங்க ஓகே. நான் யார் தெரியுங்களா?
இப்போதைக்கு இந்த ஸ்டேஷனில் சாதாரண ஆள். இதுக்கப்புறம் நான் யார் தெரியுமா? எஸ்ஐ, அப்புறம் இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் ஏசி, அதுக்கப்புறம் டிசி, இப்படி பல பதவிகளுக்காக காத்துட்டு. சொல்லுங்க, நீங்க எதுக்காக வந்தீங்க? நீங்க எந்த பதவிக்கு வேணாலும் வாங்க சார். என் கிளைண்ட் எதுக்கு சார் பிடிச்சிட்டு வந்தீங்க? என்ன பேசுறீங்க நீங்க? இந்த கடமை ஒருத்தனை அரெஸ்ட் பண்றான்னா 1008 காரணம் இருக்கும். கைது பண்ண எதுக்கு பிடிச்சேன்னு கேக்குறீங்க? எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. சார் சார் என்ன கேட்டேன் நான் இப்போ? என் கிளைண்ட் எதுக்கு பிடிச்சிட்டு வந்தீங்க தானே கேட்டேன். என்னது புடிச்சிட்டு வந்தனா? யாரு உன் கிளைண்ட்? எதுவுமே தெரியாது. எங்க ஸ்டேஷன் போகணும், எங்க கைது பண்ணிருக்காங்க, எந்த இடத்துல மாட்டிருக்கான்னு தெரியாம என்கிட்ட வந்து என் கிளைண்ட் எங்க கேட்டா நான் எங்க போறது? சார் அப்ப நான் ஸ்டேஷன் மாறி வந்துட்டேனா சார்? சார் நான் எந்த தப்பும் பண்ணல, என்ன விட்டுருங்க சார். டேய் சுமாரா, ஏற்கனவே நீங்க டென்ஷன் பண்ணிருக்காங்க. விட்டு சார் தேச துரோகியாவ. சார் நான் இவங்கள பத்தி எல்லாம் கேட்கல சார். என் கிளைண்ட் எங்க சார் இருக்கிறாங்க? பக்கத்துல மளிகை கடை, வெத்தலை வாங்கிக்கோ, மை வாங்கிக்கோ, எடுத்துன்னு வா. நான் தடவி பார்த்துட்டு அவன் எங்க இருக்கான்னு சொல்றேன். இது போலீஸ் ஸ்டேஷனா இல்ல ஜோசியம் பாக்குற இடமா இல்ல மாந்திரிகம் பண்ற இடமா? விளையாடுறியா நீ? சார் அவங்க வீட்டுல தான் சார் சொன்னாங்க, இங்கதான் பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு சொல்லி. அதான் சார் உங்ககிட்ட கேட்டேன். அம்மா, அவனை கூட்டு வந்து நான் ட்ராயர்ல வைக்க முடியும்? குடிச்ச ஒருத்த இவன் தான் சார். இவரா இருக்காது சார். இவர் நீங்க தேச துரோகின்னு சொல்லிட்டீங்க. நான் பார்க்க வந்த கிளைண்ட் தேச துரோகி இல்ல சார். ஏமா, நான் மரியாதை கொடுத்து நீங்க வாங்க போங்கன்னு கூப்பிடணும்னு நினைச்சேன். ஆனா நீ நடந்துகிட்ட முறையில நீ வா போன்னு பேசிட்டு இருக்கன்னா பாத்துக்க. இவர் இருக்காது ஓகே. நீ தேடி வந்தல்ல ஒரு கிளைண்ட், அவர் அங்க அடையாளமோ அல்லது அவர் பெயர் விலாசமோ ஏதாவது தெரிஞ்சா சொல்லுமா? சார் ஒரே அடையாளம், அவர் தப்பு பண்ணல. சார் நானும் தப்பு பண்ணல சார், ஆனா அவங்க என் வக்கீல் இல்ல சார். இவங்க உங்க வக்கீல் இல்ல, நீ உங்க கிளைண்ட் இல்ல, என்ன விளையாடுறீங்களா? இருமா, முடிவு சொல்லுன்னா என்ன கேஸ்? மேடம், இவங்களுடைய கிளைண்ட்டை நம்ம புச்சுன்னு வந்துட்டோம்னு சொல்றாங்க. நம்ம யாருமே புச்சுன்னு வரல. நம்ம புச்சுன்னு வந்த ஒரே ஒண்ணு இந்த தேச துரோகி மட்டும் தான். என்னோட கிளைண்ட பிடிச்சிட்டு வந்துட்டாங்க மேடம். ஓகே, நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. யார் உங்க கிளைண்ட்? எங்க பிடிச்சிட்டு வந்தாங்க? எப்ப பிடிச்சிட்டு வந்தாங்க? 3வது தெருல கடை நடத்திட்டு இருந்தாங்க. காலையில தான் பிடிச்சிட்டு வந்தாங்க. 3வது தெருவா? மேடம், 3வது தெருல இந்த தேச துரோகி தான் புடிச்சிட்டு வந்தேன். ஆனா இவங்களுடைய கிளைண்ட் இல்லைன்னு சொன்னாங்களே. அப்படியா? அது மட்டும் இல்ல மேடம், அவனுடைய வக்கீல் இவங்க இல்லன்னு அவன் அடிச்சு சொல்றானே. கடமை, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, நானே விசாரிக்கிறேன். என்ன கடை மேடம் நடத்திட்டு இருந்தாரு? மேடம், இவங்களுடைய கிளைண்ட் என்ன கடை வச்சிருந்தாங்க தெரியாது. ஆனா இந்த தேச துரோகி என்ன கடை வச்சிருந்தான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். பருப்பு டூப்ளிகேட், தேங்காய் டூப்ளிகேட், எள்ளு டூப்ளிகேட் போர்டு வச்சு விக்கிறான் மேடம் இந்த தேச துரோகி. ஐயோ, என் கிளைண்ட் அததான் வித்துட்டு இருந்தாங்க. என்னது, டூப்ளிகேட் விக்கிறாங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. கடமை, அவரை லாக்கப்ல இருந்து வெளில கூட்டுவாங்க. மேடம், இவங்களுடைய கிளைண்ட் அவங்க கிடையாது மேடம். சொல்றத மட்டும் செய்யுங்க. எனக்கு என்ன? ஏய், வெளியே வா. இதோ மேடம், கேட்டுக்குங்க என்ன கேக்குறீங்களோ. ஏன்பா, இவர் சொல்றதெல்லாம் நீ விக்கிறியா? ஆமா மேடம். ஆனா மேடம், நீங்க யார் சொல்லி இங்க வந்தீங்க? ஆதிலட்சுமி குணசேகரன். அவங்க தான் சொன்னாங்க என் பிள்ளைய பிடிச்சிட்டு போயிட்டாங்க, கூட்டு வாங்க மேடம் சொல்லி. ஆதிலட்சுமி கூட சேர்ந்து எங்க அம்மா அப்பா மேடம். அம்மா அப்பாவா? மேடம், இந்த தேச துரோகியுடைய அம்மா அப்பா பேர் தான் இவன் சொல்றான். அவனுக்காக வக்காலத்து வாங்க இந்த வக்கீல் வந்திருக்காங்க. யாருன்னே கிளைண்ட் தெரியாது, ஆனா கிளம்பி வந்துடுறேன். அதெல்லாம் இருக்கட்டும். என் கிளைண்ட் என்ன தப்பு பண்ணாருன்னு கூப்பிட்டு வந்தீங்க. தப்பு பண்ணானா? டூப்ளிகேட் பொருளை வித்துட்டு இருக்கான். எப்பா, அப்படி என்ன பொருள் தான் வித்த நீ? மேடம் போலி தான் மேடம். பாத்தீங்களா மேடம், அவனே ஒத்துக்கிறான். போலி தான் வித்த அப்படின்னா டூப்ளிகேட் வித்திருக்கான் மேடம். அவர் என்னென்ன வித்தாரு தெரியுமா மேடம்? என்ன தெரியுமா மேடம்? நான் தான் மேடம் கிட்ட சொல்லிட்டேன்ல. டூப்ளிகேட் தேங்காய் வித்திருக்கான், டூப்ளிகேட் பருப்பு, டூப்ளிகேட் எள்ளு, இதெல்லாம் வித்திருக்கான் மேடம். இப்ப நம்ம தெரியுமா அப்படின்னு கேக்குறீங்க? இருங்க கடமை. மேடம், உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? இவ்வளவு டூப்ளிகேட் வித்தவனுக்காக வக்காலத்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க. மேடம் சாப்பிட்ற போலி மேடம். தேங்காய் போலி, பருப்பு போலி, எள்ளு போலி, கார போலி, மசாலா போலி, இதான் மேடம் நான் வித்துட்டு இருக்கேன். ஒரிஜினல் சொல்லி விற்க வேண்டியதானே? எனிவே, ஏதோ தப்பு நடந்துருச்சு, நீங்க கூட்டு போங்க அவரை. தேங்க்யூ மேடம். பாப்பா பாப்பா, என்ன மேடம், ஒரு போலியை வித்திருக்கான், அவன் மேல ஆக்ஷன் எடுக்காம கம்முன்னு வக்கீல் வந்தவனு அனுப்பிச்சிங்க. கொஞ்ச நேரம் பயம் போடுறீங்களா? சாப்பிடுற போலிக்கும் டூப்ளிகேட்டுக்கும் வித்தியாசம் தெரியாம காலையில இருந்து ஒருத்தனை லாக்கப்ல வச்சிருக்கீங்க. போய் வேலைய பாருங்க போங்க. எஸ் மேடம். இதுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல்ல. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். என்ன காலையிலேயே ஆட்டம் பாட்டம் எல்லாம்?
அவார்டு இந்த வருஷம் தராங்க இல்லையா, அதில் என் பேர் வரும்ன்ற ஒரு சந்தோஷம் தான் மேடம். நீங்க கிழிச்ச கிழிப்புக்கு அவார்டு ஒண்ணுதான் குறைச்சோம். இந்த ஸ்டேஷன் பேர் கெடாம இருந்தாலே போதும். ஒரு கேஸ் ஒண்ணு வாபஸ் வாங்கினாங்கல்ல, அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எங்க? வாபஸ் வாங்கினாங்க மேடம். வாங்கினாங்க மேடம். இதுல அந்த கிரீன் ஃபைல் இருக்கு மேடம். உட்காந்து அதை எடுங்க மேடம். கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது, அப்புறம் வாபஸ் வாங்க வேண்டியது. நம்மளுக்கு வேற வேலை இல்ல பாரு. ஆமா மேடம், இதே தான் உங்களுக்கு வேலையா போச்சு மேடம். நீங்க ப்ரமோட் ஆகி 3 மாசம் வரைக்கும் யூனிஃபார்ம் போடக்கூடாது. நீங்க என்ன இந்த யூனிஃபார்ம் போட்டுருக்கீங்க? கடமை எனக்கும் தெரியும், இன்னும் 3 மாசம் ஆகலன்னு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த யூனிஃபார்ம் போட்டுன்னு எடுத்து போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன கஷ்டம்? மேடம், எஸ்ஏ வந்துட்டாருன்னா? எஸ்ஐ வரமாட்டாருன்னு தெரிஞ்சுதான் இந்த யூனிஃபார்ம் எடுத்து போட்டேன். என்னோட யூனிஃபார்ம் பத்தியே பேசாம கேஸ பத்தி பேசுறீங்களா? பக்கத்து ஏரியால மேடம் செருப்பா திருட்டு போதா மேடம். என்னது? அதெல்லாமா திருடிட்டு போறாங்க? என்ன சொல்றீங்க கடமை? ஆமாங்க மேடம், திருடுற செருப்பு 2 திருடி இருந்தா பரவாயில்ல, ஒரு செருப்பா திருடின்னு போயிருக்காங்க. அந்த தெருவில் இருக்கிறவங்களுக்கு என்னடா அது செருப்பு திருட்டு போகுதுன்னு அந்த ஒரு குழு மாதிரி உட்காந்து பேசியிருக்காங்க. எப்படி போயிருக்கோம், எப்படி போய் நல்லா யோசித்து பார்த்தா நாய் தூக்கின்னு போயிருக்குன்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. ஓஹோ, நாய் தான் தூக்கின்னு போயிருக்கோன்னு எல்லாருக்கும் ஒரு டவுட். உடனே எழுதி தெருநாய்களை பிடிக்கும்னு ஒரு மனு கொடுத்துருக்காங்க. இருக்கிற தெருநாயெல்லாம் பிடிச்சி அவங்க எடுத்து போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தாலும் திருடு போயிடுச்சு செருப்பு. எப்படி? அதேதான் அவங்களுக்கு எப்படா அது, நம்ம தான் நாய் பிடிச்சி கொடுத்துட்டோமே அப்படின்னு. அப்புறம் ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி அங்கே ஒரு புத்திசாலி இருந்திருக்காங்க. சிசிடிவி கேமரா வச்சா எப்படி திருடி போகுதுன்னு கண்டுபிடிக்கலாம் நம்ம சொல்லியிருக்கான். உடனே என்ன பண்ணுங்க, எங்க வைக்கிறதுன்னு ஒரு டவுட். என் வீட்டாண்ட வச்சு ஏன் செருப்பு தாங்கம்மா, தெருவுக்கே வச்சிடலான்னு ஒரு ஐடியா. தெருவுக்கே வைக்கணும், ஆளுக்கு ஒரு அமௌண்ட் போடணும். உடனே சொன்னான், நான் வாங்குறது 100 ரூபாய் செருப்பு, நீங்க ஷேர் போட சொல்றது 500 1000 கேட்குறீங்களே. நான் யோ, இது மட்டும் இல்லை, எதுவுமே திருடு போகாமல் இருக்கும், அதனால அந்த கேமரா போட்டலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் கேமரா வாங்கி ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் திருடு போல மேடம். அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சந்தோஷம். கேமரா வச்ச அப்புறம் செருப்பு திருட்டு போல. நிம்மதியா இருக்கிற நேரத்தில் ஒருத்தன் பேப்பர் பொறுக்கின்னு வந்திருக்கான் மேடம். அவன் பாட்டு இருக்கிறது பொறுக்கின்னு போக வேண்டியது தானே. அந்த வீட்டாண்ட நின்று ஏமா என்னம்மா திடீர்னு கேமராலாம் போட்டு வச்சிருக்கீங்க கேட்டான். அந்த மாதிரி சொல்லுங்க, இல்லைப்பா இந்த செருப்பு திருடின்னு போகிறாங்க யாரோ, அது கண்டுபிடிக்க வச்சோன்னா. உடனே அவன் சொல்லியிருக்கான், அப்படியாம்மா நடக்குது, செருப்பெல்லாமா திருடுறாங்க. அவன் கேட்டுட்டு, என்னம்மா உங்கள் வீட்டில் 2 செட்டு திருட்டு போச்சான்னு இருக்கான். ஆமாப்பா அப்படின்னு இருக்காங்க. அதில் ஒரு செருப்பு இன்னும் வெளியே போடலையம்மா எப்படின்னு கேட்டிருக்கான். அந்த மாதிரி ஆமாப்பா நானும் போடல, நல்ல வேலை ஞாபகப்பட்டுன்னு எடுத்துன்னு வந்து போடும் போது தான் அந்த மாதிரி தோணியிருக்கு. ஏன்டா என் வீட்டில் 2 திருட்டு போகிறது உனக்கு எப்படி தெரியும், அதுவும் இன்னும் வெளியே போடலன்னு எப்படா தெரியணும் ஒன்று. அவன் தான் திருடியிருக்கான் மேடம். அதை வச்சு பக்கத்து ஸ்டேஷனில் கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி மேடம்? நல்ல வேலை, அந்த ஸ்டேஷன் போனபடியா கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த ஸ்டேஷன் மட்டும் அந்த கேஸ் வந்துருந்துச்சுன்னா ஒன்ன வச்சுட்டு எதுவுமே கண்டுபிடிச்சிக்க முடியாது. மேடம் அப்படி சொல்லாதீங்க மேடம். நான் கண்டுபிடிக்கலனா கூட கைரேகை நிபுணரை கூட்டின்னு வந்து செக் பண்ணி இமீடியட்டா கண்டுபிடிச்சிருப்பேன் மேடம். போதும், ஒரு வரியில சொல்ல வேண்டியது 1 மணி நேரமா சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த வாபஸ் வாங்கின கேஸ் விஷயமா போயிட்டு வரேன். வரும்போது மறக்காம இந்த டீக்கடை வடைய கொஞ்சம் வாய மூடிங்களா? என்ன வேணும் சார்? இன்ஸ்பெக்டர். எஸ் சார், வாங்க சார். சார் வாங்க சார். சார் வாங்க சார், நீங்க சீட்ல உட்காருங்க சார். உட்காருங்க சார். உட்காருங்க சார். சார் நான் என்ன சொல்ல வரேன்னா சார், நீங்க ஒண்ணுமே சொல்ல வேண்டாம் சார், எல்லாம் எனக்கு தெரியும் சார். சார் இந்த ஏரியாவை பத்தி தானே சார் மொத்தமா நான் சொல்றேன் சார். 4 டீ கடை சார், இந்த பக்கம் 1 அந்த பக்கம் 1. அந்த 2 டீ நல்லாவே இருக்கு சார், ரொம்ப மட்டமா இருக்கும் சார். அந்த பக்கம் ஹோட்டல் பார்த்தீங்களா, நல்ல ஹோட்டல், ஆனா ரேட்டு ஜாஸ்தி. என்ன பண்றது, அவன் விற்கிறான், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. மெக்கானிக்கல் சார், 5 மெக்கானிக்கல் ஒரு இப்பதான் காலி பண்ணா இன்னைக்கு 4 மெக்கானிக்கல். துணி கடை சார், ரெடிமேட் இருக்கு, டெக்ஸ்டைல் இருக்கு. பெரிய கடை சார், ஒரு ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆனா சரியா போடல சார், வெளியே வாங்குறாங்க போல இருக்கு. அது பாத்திர கடை இங்க இருக்கு சார், அப்புறம் பிளாஸ்டிக் கடை இங்க இருக்கு சார், அப்புறம் நாட்டு மருந்து கடை சார், எல்லா பொருளும் விற்கிறாங்க சார். எதுனாலும் கடைக்கு போயிட்டாங்க சார். பக்கத்துல போயிட்டு இருக்கீங்க, அங்கதான் பூஜை பண்ற கடை இல்லை சார். தேங்காய் கடை போட்டா நல்லா ஓடும், ஆனா யாரும் வைக்க மாட்டாங்க. நம்ம வச்சா நம்ம கவர்மெண்ட், நம்ம எப்படி சார் வைக்க முடியும்? இது மாதிரி எல்லா விஷயமும் நம்ம ஏரியா பத்தி எனக்கு தெரியும் சார். சார் நீங்க சொன்னதெல்லாம் ஓகே, நான் வரும்போதே சார் நான் பாத்துக்கிறேன். ஏண்டா குடிச்சிட்டு நடு ரோட்ல நிக்க வேண்டியது, சார் யாருன்னு தெரியாம கலாட்டா பண்ண வேண்டியது. சார் எவ்வளவு பெரிய அதிகாரி, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏடா காலையிலே உங்களுக்கு எல்லாம் எப்படா சரக்கு கிடைக்குது? கிடைச்சா சாப்பிட்டு போய் படுக்க வேண்டியதானே? ரோட்ல திரிகிறது, சண்டை போடுறது, இழுக்கிறது, எங்க உயிரை வாங்க. சார்
சார். இருக்கு சார். இவனை லாக்அப்ல கொண்டு போய் முட்டி பேத்து எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சார். வாடா டேய். சார் ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேக்குறீங்களா சார்? எஸ் சார். ஒரு ஆபீசர் சொன்னா நான் கேட்பேன் சார். அவரை பத்தின ஃபுல் டீடைல் நான் சொல்றேன் சார். நீங்க ஒண்ணுமே சொல்ல வேணாம் சார். அவன் குடிச்சிட்டு உங்ககிட்ட கலாட்டா பண்ணிருக்கான். ஏன்டா சார் யாரும் தெரியாம நீ பாட்டு குடிப்பியா? ஊதுடா ஊது. சார் ஊத சொன்னா ஊறிறான் சார். சார் அவர் என் கூட வந்தவர் சார். எஸ் சார். ஐயோ இவர் எல்லாத்துக்கும் சல்யூட் அடிக்கிறாரு. இவருக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறது? சார் உங்க கூட வந்திருக்காருன்னா இவர் சிபிஐல இருந்து வந்திருக்கார். இவர் ஒரு ஆபீசர். அதுக்கு தான் சார் சல்யூட் பண்ணேன். அவர் அதெல்லாம் இல்ல சார். அவர் என் கூட சும்மா வந்திருக்காரு சார். சும்மாவா வந்திருக்காரு? சும்மாவே அங்க நில்லுங்க அதெல்லாம் இருக்கட்டும் சார். நான் ரொம்ப நேரமா உட்கார்ந்துருக்கேன் சார். டீயா காஃபியா கூலிங் சார், போன்விட்டாவா ஹார்லிக்ஸா என்ன வேணும் சார்? ஹாட்டா கோல்டா? கரெக்டா வேணாம் சார். நீங்க என்ன சாப்பிடுங்கன்னு தெரியும். வெயில வந்திருக்கு கோல்டா சாப்பிடுவீங்க. ஒருவேளை டீ பழக்கமே இருந்தாலும் இதெல்லாம் எதுக்கு சார்? எல்லாம் வாங்கி வர எது வேணுமோ சாப்பிடுங்க. இது வாங்கி வர தள்ளியா. கடமை என்ன இவ்வளவு வேகமா போறீங்க? நம்ம ஸ்டேஷனுக்கு புதுசா இன்ஸ்பெக்டர் வந்து சார். டீ வாங்க தான் போயிட்டு இருக்கேன். சீக்கிரம் போங்க. வாங்கி வந்துடுறேன் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். உட்கார வேண்டியதானே சார்? பரவாயில்ல. எஸ் சார். உட்காருங்க சார். நீங்க உட்காருங்க சார். மேடம். நான் இன்ஸ்பெக்டர். நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம் சார். எல்லாம் எனக்கு தெரியும். மேடம் இந்த ஹோட்டல் ஒண்ணும் சொல்ல வேணாம் சார். ஏற்கனவே அந்த ஹோட்டல் மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. மேடம் நானும் சாரும் நீங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு. இப்ப அவர் கூட வந்திருக்கீங்க அப்படித்தானே? அதை விடுங்க மேடம். இந்த ஏரியாவில் ஏரியா இல்ல சார், லிமிட். இந்த ஸ்டேஷன்ல மொத்தம் 220 கேஸ் சார். அதுல 110 கேஸ் முடிச்சிட்டேன். மீதி இருக்கிற கேஸ் நான் தான் சார் பாத்துட்டு இருக்கேன் பர்ஃபெக்ட்டா. போலீஸ் அதிகாரி திட்டக்கூடாது. ஆனாலும் கேஸ் சொல்லுது இந்த ரூல்ஸ். சார் என்ன பாராட்டாதீங்க சார். தட்ஸ் மை டியூட்டி. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துட்டுமா? கொஞ்சம் சீக்கிரமா வந்துரு. சார் எங்க கிளம்பிட்டீங்க? ஜூஸ் குடிச்சு போங்க சார். போகலாம் சார். என்ன சார் போங்க சார். பேசி டயர்டா இருப்பீங்க. பப்ஸ் சிப்ஸ் கூலிங். எங்கேயா பேச விட்டீங்க? கடமை ஜூஸ் ஊத்தி கொடுங்க. மேடம் நான் என்ன சொல்றேன்னா எது சொல்றதுனாலும் குடிச்சிட்டு சொல்லுங்க. சரி குடிச்சிட்டு சொல்லிடலாம். மேடம். சார் மேடம்காக கூலிங்ஸ் குடிச்சிங்க. எனக்காக இந்த பப்ஸ் சாப்பிடுங்க. ஐயோ இது வேறயா? சாப்பிடுங்க சார். நீங்க சொல்ல வேண்டிய மொத்தத்தையும் நான் சொன்னேன் இல்லையா? நான் கூட தான் சொன்னேன். நீங்க 2 பேரும் சொன்னீங்க. என்ன எங்க சொல்ல விட்டீங்க? சார் நீங்க என்ன சொல்ல போறீங்க நான் சொல்லட்டுமா? என்னைக்கு சார்ஜ் எடுத்துக்கிறேன், என்னைக்கு இந்த ஸ்டேஷனுக்கு வரேன், எந்த ஸ்டேஷன்ல இருந்து இந்த ஸ்டேஷனுக்கு மாத்தலாம் இருக்கீங்க, எல்லா டீடைல் சொல்ல போறீங்க. கரெக்டா? தப்புங்க சார். நான் இன்ஸ்பெக்டரா இல்ல சார். கடமை ஏசியா இருப்பாரோ? நீங்க ஏசியா சார்? ஐயோ நான் ஏசி இல்ல, இன்ஸ்பெக்டர் இல்ல. அப்போ நீங்க என்ன போஸ்டிங்ல இருக்கீங்க சார்? நான் எந்த போஸ்டிங்லயும் இல்ல. நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன். கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தீங்களா? அப்போ நான் இன்ஸ்பெக்டர்னு சொன்னீங்க. நான் எங்க இன்ஸ்பெக்டர்னு சொன்னேன்? நான் இன்ஸ்பெக்டரை பார்க்க வந்தேன்னு சொல்ல வந்தேன். சொல்லி தொலைக்க வேண்டியதானே? என்ன எங்க சொல்ல விட்டீங்க? நான் சொல்ல வரதுக்குள்ள நீங்களா பேசிட்டீங்க. சரி அதுதான் இருக்கட்டும். நான் கூண்டு வந்து உட்கார வச்ச உடனே ஐயா எனக்கு இந்த சீட்டு வேணாம்னு சொல்லுவியா இல்ல கமுக்கமா உட்காந்துக்கிட்டியா? சொன்னதுக்கு அப்புறம் நீ உட்கார்ந்துட்டு இருக்க. உனக்கு என்ன தானே? அப்படி எந்திரி. மேடம் இப்பவாது சொல்லட்டுமா? சொல்லு. நானும் என் ஃப்ரெண்டும் ஹோட்டல்ல சாப்பிட போனேன் மேடம். அங்க பழைய ஃபுட் எல்லாம் கொடுத்துட்டாங்க மேடம். அதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் மேடம் இங்க வந்தேன். வந்தேன் உன் கூட வந்தவன சொன்னா இவர் இன்ஸ்பெக்டர்னு சொன்னாங்க. அவனும் இன்ஸ்பெக்டர் இவர் பார்க்க வந்திருக்காரு சொல்ல வந்தான். எங்க நீங்க பேச விட்டீங்க? சரி கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போ. கடமை அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் இங்க எடுக்க மாட்டோம். ஃபுட்டுக்குன்னு தனியா கம்ப்ளைண்ட் கொடுக்கறக்கு இடம் இருக்கு. அங்கதான் கொடுக்கணும். அங்க போய் கொடுங்க போங்க. சரி மேடம் நாங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன். என் ஃப்ரெண்ட் வந்தானா கொஞ்சம் அங்க வர சொல்லிருங்க மேடம். சார் கொஞ்சம் நீங்க சொல்லிருங்க சார். ஐயோ கடமை என்னன்னா சிப்ஸ் பப்ஸ் கூலிங்ஸ் எல்லாம் வாங்கி வந்தேன். யாரு காசு தர்றது? கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவனை கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இப்ப யாரு காசு தர்றதுன்னு கேக்குறீங்க? மேடம் தர முடியலன்னு சொல்லுங்க. என் சொந்த செலவுல வாங்கி கொடுத்துதாரு. அதுக்காக இப்படிலாம் கத்தாதீங்க. அவன் இன்ஸ்பெக்டரா? உள்ள வந்த என்கிட்ட உள்ள இன்ஸ்பெக்டர் இருக்காருன்னு சொல்லி என்ன குழப்பி விட்டுட்டு இப்ப உட்காந்து பேசிட்டு இருக்கேன். நான் தான் கண்டுபிடிக்கல. நீங்க எச்சரிக்கை கண்டுபிடிக்க வேண்டியதானா? இவ்வளவு நாளா நீ தான் ஏதோ லூசுத்தனமா பண்ணிட்டு இருந்த. இப்ப என்னையும் லூசுத்தனமா பண்ண வச்சுட்ட. உன்ன மாதிரி ஒரு சில போலீஸ் இருக்கிறதுனாலதான் எல்லா போலீஸும் கெட்ட பேரு. எந்திரிச்சு போய் வேலையை பாருங்க போங்க. மேடம் இந்த பப்ஸ் சிப்ஸ் எல்லாம் ஐயோ எடுத்துட்டு போங்க. கூலிங்ஸ் மட்டும் நீங்க பிடிங்க மேடம்.